அப்டேட் என்னன்னா காதிம் விசா 18 நம்பர் விசால மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா குவைத்ல ஆயிரக்கணக்கான காதிம் விசா வச்சிருக்கிறவங்க ஸ்பான்சர் வீட்ல வேலை செய்யாம ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கம்பெனி, கடைகள்ல சட்டவிரோதமா வேலை பார்க்கறாங்க. அரசுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்திருக்குன்னா தொழிலாளர்கள் சட்ட மீறல், மனித கடத்தல், சட்டவிரோத வேலை, கண்காணிப்பு இழப்பு. அதனாலதான் குவைத் அரசு சொல்றாங்க ஒரு வாய்ப்பு தர்றோம், லீகலா மாத்திக்கோங்க, இல்லன்னா உங்களை நாடு கடத்திடுவாங்க. முன்னாடி இருந்த விதிமுறைகள் என்னன்னா காதிம் விசால வேலை பார்க்கறவங்க குறைஞ்சது 1 வருடம் ஸ்பான்சர் வீட்ல வேலை செய்யணும், ஸ்பான்சரோட அனுமதி கட்டாயமா வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அனுமதி இல்லைன்னா டிரான்ஸ்பர் கிடையாது. நீங்க வெளியே வேலை பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து சட்டவிரோதம். பிடிபட்டீங்க அப்படின்னா உடனடியா நாடு கடத்திடுவாங்க, அபராதம் போட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த புதிய சட்டத்தை இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க. மார்ச் முதல் ஜூன் வரை குறுகிய கால சலுகை கொடுத்திருக்காங்க. கேட்டகரி 1 வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு வேலை செய்யற காதிம் விசா ஒர்க்கர்ஸ். காதிம் விசா ஸ்பான்சர் வீட்ல வேலை செய்யாம ஹோட்டல், கடை, கம்பெனில வேலை செய்றீங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. நேரடியா 18 நம்பர் விசாக்கு மாறிடுங்க. ஸ்பான்சர் அனுமதி தேவையில்லை, லீகலா ஒர்க் பண்ணுங்க, போலீஸ் பயம் இருக்காது. இந்த வாய்ப்பு ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கும். கேட்டகரி 2 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் வீட்ல வேலை செய்யறவங்க 1 வருடம் வேலை செஞ்சிருக்கணும், ஸ்பான்சர் அனுமதி கட்டாயம் இருக்கணும். உங்களுடைய ஸ்பான்சர் அக்செப்ட் பண்ணல, அனுமதி கொடுக்கல அப்படின்னா டிரான்ஸ்பர் கிடையாது. டிரான்ஸ்பர் எடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்னா மார்ச்ல இருந்து ஜூன் முடிஞ்ச பிறகு போலீஸ் செக் பண்ணுவாங்க, நைட் ரெய்டு பண்ணுவாங்க, ரோடு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நீங்க பிடிபட்டீங்க அப்படின்னா உடனடியா நாடு கடத்திடுவாங்க, அப்புறம் அபராதம் போட்டுருவாங்க. மறுபடியும் நீங்க குவைத் வர முடியாத நிலைமை உங்களுக்கு உண்டாயிரும். ஃப்ரெண்ட்ஸ், காதிம் விசா பிளஸ் வெளியே வேலை பார்க்கறவங்க உடனே நீங்க டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். காதிம் டு ஷூன் விசா, அதே மாதிரி எக்காமா இல்லாதவங்களுக்கான சலுகை குவைத் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? இவங்க போட்ட செய்தியை தான் இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு இந்த செய்தி போடுறவங்களுடைய எந்த தகவலும் இல்லை. டிஸ்கிரிப்ஷன்லேயும் எம்டி, அதே மாதிரி போடுற கமெண்ட்ஸுக்கும் பதில் இல்லை. இப்போ இந்த செய்தி உண்மையா அப்படின்ற கேள்வியை பலரும் கேட்டிருந்தீங்க. 1 days ago, நேற்றைய தினம் இந்த செய்தியை போட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய அரசாங்கம் தற்போது அமைச்சர்களில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. முதலாவது நல்லா கேட்டுக்கோங்க, அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அமைச்சர்களுடைய பதவிகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சில கவர்னர்களை மாற்றி இருக்கிறாங்க. அதற்குரிய வீடியோ, கவர்னர்கள் பேசின வீடியோவை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். கவர்னர்களில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக நாட்டுடைய பல சட்டத்திட்டங்கள் ஒரு வருடம் வரும்போதும் எந்தெந்த சட்டங்கள் ரொம்ப வீக்காக இருக்குதோ அந்த சட்டங்களை நிலைமைப்படுத்துவாங்க, நடுநிலைமைப்படுத்துவாங்க, சரிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா சட்ட விதி மீறல்கள், அதே மாதிரி சட்டத்துக்கு இணங்காத சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் ஈடுபடக்கூடிய நபர்கள் மற்றும் செயல்பாடுகள், அதற்கான கணிப்பை எடுப்பாங்க. அதற்கு பிறகு பொது மன்னிப்பாக இருந்தாலும் சரி, இந்த காதிம் டு ஷூன் மாறுறதா இருந்தாலும் சரி, இன்னும் சில சட்டங்களாக இருந்தாலும் சரி, குவைத்துடைய அரசாங்கம் அரச நாளிதழில் அவங்களா வெளியிடுவாங்க. இவங்க சொன்ன மாதிரி வந்தால் உண்மைக்குமே சந்தோஷம். ஆனால் இப்போதைக்கு அந்த சட்டம் இன்னும் அமலுக்கு வரலை. இவங்க ஒரு வேளை நான் நினைக்கிறேன் ஏதாவது வெப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பழைய 2024ஆம் ஆண்டுடைய செய்தியை பார்த்தாங்களோ தெரியல. பழைய செய்தியை பார்த்துட்டு அந்த செய்தி இந்த செய்தின்னு நினச்சி சொல்கிறாங்களோ தெரியலை. ஆனால் இன்னும் அப்படி ஒரு சட்டம் அமலுக்கு வரலை. அப்படி வந்தால் நிச்சயமாக அரசு நாளிதழில் வெளியிடுவாங்க. அதே மாதிரி எல்லா யூடியூபர்ஸ், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. இப்போதைக்கு அந்த சட்டம் வரலை. ஆனால் வெளியில் ஸ்பான்சர்கிட்டேருந்து நீங்கள் ஸ்பான்சர் மாறணுமா இருந்தால் மாற முடியும். அது நீங்கள் உங்களுடைய சொந்த ஸ்பான்சர், அதாவது காதிம் விசாவில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் முதலாளிக்கே கடை இருக்குது, வியாபாரம் இருக்குது, அவர்கிட்டயே நீங்கள் ஷூனில் மாறிக்கொள்ள முடியுன்ற பட்சத்தில் அப்படி மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது 350 தினார் கட்ட வரும் ஷூனுக்கு. கட்டிட்டு பார்த்திங்கன்னா நீங்களே காதிம்லேருந்து ஷூனுக்கு மாற்றிக்கொள்ளலாம். சொந்த ஸ்பான்சருடைய பேரில் மாற்றிக்கொள்ளலாம். இன்னொரு ஸ்பான்சருக்கு மாற்ற முடியாது. அதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கு கேன்சரில் காதிம்லேயோ ஷூன்லேயோ போனாலும்
மறுபடியும் டிரைவிங் வீசாக்கு வர முடியாது 2 வருடத்துக்கு. அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது கேட்டகரியில், அதாவது இப்போ நீங்கள் டிரைவராக இருக்கிறீங்க, நீங்கள் போயிட்டு ஒரு லேபராக வேற ஒரு ஜாபுக்கு ஷூனில் வர போகிறீங்க, இல்லை காதிமில் ஹவுஸ் டிரைவராக இருந்தீங்க ஹவுஸ் பாயாக வர போகிறீங்க, இல்லை தப்பாக்காக வர போகிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே நீங்கள் அந்த வீசா கேன்சலில் போனால் அடுத்த வீசாவில் வர முடியும். அதே போல் பணிப்பெண்கள் வந்து நீங்கள் கேன்சலில் போனால் உடனே அடுத்த வீசா இஷ்யூ ஆகும். பணிப்பெண்களுக்கோ டிரைவர் கேட்டகரி இல்லாத மற்ற எல்லா தொழிலாளர்களுக்கும் கேன்சலில் போய் அடுத்த கணமே உங்களுக்கு வீசா இஷ்யூ ஆகிடும். டிரைவர்களுக்கு மட்டும்தான் 2 வருடத்துக்கு வீசா இஷ்யூ ஆகாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிரைவராக இங்கேருந்து போகிறவங்க 2 வருஷத்துக்கு தான் நீங்கள் வர முடியாது இந்த நாட்டுக்கு டிரைவராக. அதுக்கப்புறமா நீங்கள் ஷூன்லேயோ காதிம்லேயோ புதிய வீசாவில் வர முடியும். அப்படி நீங்கள் உடனடியாக வரணும் மாதிரி இருந்தால் டிரைவிங் வீசாவில் வராமல் வேறு ஏதாவது வீசாவில் வரலாம். ஆனால் வந்தும் டிரைவிங் வீசாவுக்கு நீங்கள் மாற முடியாது, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கவும் முடியாது. ஒருவேளை உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வேலிட் இருக்குது, இன்னொரு 2 வருஷத்துக்கு 2028 வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் வேலிட் இருக்குது. அப்போ நான் வந்து கேன்சலில் போயிட்டு திருப்பி வேறு ஏதாவது ஒரு வீசாவில் வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு இங்கே டிரைவிங் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படியும் முடியாது. ஏன்னா உங்களுடைய வீசா கேட்டகரி எதுவோ அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உண்மையிலேயே இந்த மாதிரியான சிலர் வந்து போடக்கூடிய தகவல் நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல் போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு உத்தியோகபூர்வ அனௌன்ஸும் இல்லாத தகவல்களை தயவு செய்து பகிராதீங்க. இந்த யூடியூப் வீடியோ போடக்கூடிய சகோதரிகிட்டே நான் கேட்டுக்கொள்கிறது, நல்ல உண்மையான உத்தியோகபூர்வ தகவல்கள் இருந்தால் மட்டும் அதுவும் ப்ரூஃபோடு போடுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பாட்டில் நீங்கள் ஏதோ 2-3 ஃபோட்டோவை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நாமெல்லாம் வந்து எவ்வளோ ப்ரூஃபோட வீடியோ போட்டே நம்ம மக்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அதுலேயும் 1000 லொட்டு லொசக்கு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அசௌகரியமாக இருக்கும். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை பண்ணுவோம், பொது மன்னிப்பு, இந்த மாதிரி காதிம் டு ஷூன், இந்த எல்லா ஏற்பாடுகளும் விரைவில் நடக்கட்டும் அப்படின்னு. எப்படியுமே மார்ச் மாதத்துக்கு பிறகு நாம் எதிர்பார்க்கலாம். இந்த நாட்டுடைய நேஷ்னல் டே முடிஞ்ச பிறகு, நோன்பு முடிஞ்ச பிறகு எதிர்பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம். கவர்னர்களுடைய வீடியோ இருக்குது பாருங்கள். أتقدم باسمي وباسم أهالي محافظة الفروانية بأسماءات التهاني والتبريكات إلى مقام سيدي حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسيدي سمو ولي عهد الأمير الشيخ صباح القاضي حمد. شيخنا مشعل رفعنا بمقامه لا عدم وجهه قيمه وزور عزنا في حكم شيخ الزعامه والمكارم والصعايب والبطوله. لا عدم وجهه قيمه وزور والمكارم والصعايب والبطوله. الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وإلى سمو ولي عهد الأمين الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، وإلى حكومتنا الرشيدة بمناسبة الاحتفال بمراسم رفع علم البلاد إذانا ببدء الاحتفالات الوطنية. يسعدنا أن نلتقي اليوم في هذه المناسبة الوطنية الغالية على قلوبنا جميعا
لنستذكر التاريخ المشرف للآباء والأجداد ومسيرتهم المشرفة في بناء الوطن وتضحيات شهدائنا الأبرار، للمحافظة على رايتها عالية خفاقة لتجسد تاريخ وطننا ووحدة شعبه وسيادته. في هذه اللحظة الوطنية الخالدة تتوحد القلوب قبل الأيادي وتسمو المشاعر قبل الكلمات، مجددين عهد الولاء والوفاء للكويت، محافظين على مكتسباتها. نعمل جميعا كل في موقعه بجد وإخلاص من أجل رفعتها وتقدمها، متطلعين جميعا إلى استمرار مسيرة التنمية والبناء، مجددين العهد جنود الأوفياء لخدمة الوطن الحبيب، سائلين المولى عز وجل أن يديم الكويت واحة أمن وأمان في ظل قيادتنا الحكيمة، إنه نعم المجيب. والسلام عليكم ورحمة الله وبركاته. في هذه المناسبة الوطنية الغالية، مناسبة رفع علم دولة الكويت، نستحضر معاني العزة والانتماء والولاء لهذا الوطن العزيز الذي التف أبناؤه دائما حول قيادته الحكيمة، وتوحدت كلمتهم على حب الكويت وخدمتها. إن علم الكويت ليس مجرد راية ترفع، بل هو رمز للسيادة وعنوان للوحدة الوطنية، وشاهد على تاريخ مشرف من التضحيات والإنجازات، ورسالة أمل متجددة لمستقبل أكثر ازدهارا واستقرارا. ونجدد في هذه المناسبة العزيزة الولاء والطاعة لحضرة صاحب السمو أمير البلاد المفدى الشيخ مشعل الأحمد الجابر الصباح، وسمو ولي عهده الأمين الشيخ صباح خالد الحمد الصباح، حفظهم الله ورعاهم، سائلين المولى عز وجل أن يحفظ الكويت وأهلها، وأن يديم علينا نعمة الأمن والأمان والاستقرار، وأن تبقى رايتها عالية خفاقة بين الأمم، وكل عام والكويت بألف خير. نحتفل هذا اليوم بمراسم رفع علم دولة الكويت، هذه المناسبة الوطنية التي تجسد معاني السيادة والوحدة والاستقلال، وتعكس ما يجمع أبناء الكويت من ولاء وانتماء راسخين للوطن وقيادته الحكيمة. ويشرفني باسم ونيابة عن أهالي محافظة الجهرة أن أرفع أسمى آيات التهاني والتبريكات إلى مقام سيدي حضرة صاحب السمو أمير البلاد المفدى الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وإلى سمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، وللشعب الكويتي الكريم. وفي هذه المناسبة الوطنية نستحضر بكل فخر واعتزاز تضحيات الآباء والأجداد وبطولات شهدائنا الأبرار الذين قدموا أرواحهم دفاعا عن الكويت لتبقى دولة عزيزة آمنة، ويظل علمها رمزا لسيادتها ووحدتها واستقلالها. وتؤكد محافظة الجهرة بهذه المناسبة التزامها بدورها الوطني في ترسيخ قيم الانتماء والعمل والمساهمة في مسيرة التنمية وحماية مكتسبات الوطن. نسأل الله العلي القدير أن يحفظ الكويت قيادة وشعبه، وأن يديم عليه نعمة الأمن والاستقرار، وأن يبقى علمها عاليا خفاقا رمزا للعزة والسيادة. والسلام عليكم ورحمة الله وبركاته.